show that for any sets A and B, A equal to A intersection B union A minus B and A union B minus A equal to A union B. இது ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செட்டில் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு யூனிவர்சல் செட் லெட் U equal to 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏயில் ஒரு 1 and 2, பியில் 2, 3 and 4 இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். A மைனஸ் பி தேவை, A இன்டர்செக்ஷன் பி தேவை. ஸோ A இன்டர்செக்ஷன் பி போட்டால் எம்டியாக வராத மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். A மைனஸ் பி போட்டால் ஸோ அப்பயும் எலிமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும், எம்டி செட்டாக ஆகாது. சரி, இப்போ A மைனஸ் பி போடுவோம். அடுத்து A இன்டர்செக்ஷன் பி போட்டு அடுத்து யூனியன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு A மைனஸ் பி போடுறேன். A மைனஸ் பினா செட் ஏலேருந்து செட் பியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடணும். செட் பியில் 3 and 4 இருக்குது, அது செட் ஏல இல்லை. ஸோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. செட் ஏல 2 இருக்கு இல்லையா, ஸோ ஏலேருந்து அந்த 2வை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஏல என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. இதான் டிஃப்ரென்ஸ். இப்படி போடும்போது இது செட் ஏ, இது செட் பி. டிஃப்ரென்ஸ் போடும்போது என்ன கிடைக்குது, செட் ஆஃப் ஆல் 1 மட்டும் வருது. அடுத்து A இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனான எலிமெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் காமனான எலிமெண்ட்டு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ சிங்கிள்டன் 2. அடுத்து என்ன பண்ணணும், A இன்டர்செக்ஷன் பி யூனியன் A மைனஸ் பி. A இன்டர்செக்ஷன் பி சிங்கிள்டன் 2ன்னு இருக்குது. யூனியன் A மைனஸ் பின்னா சிங்கிள்டன் 1 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1,2ன்னு ஒரு செட்டு வருது. இப்போ 1,2 அப்படின்றது செட் ஏ இல்லையா, தட் இஸ் ஏன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது A இன்டர்செக்ஷன் பி யூனியன் A மைனஸ் பி போட்டால் ஏன்னு வருது. அடுத்து இது ப்ரூவ் பண்ணணும். அப்போது B மைனஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். B மைனஸ் ஏன்னா பியில் ஏயோட எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடணும். இது B 2, 3, 4. ஏயோட எலிமெண்ட் 1,2. இப்போ இது இந்த செட் ஏல இருக்கிற எலிமெண்ட் பியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ செட் பியிலேருந்து 2வை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதணும். செட் ஏல 1 இருக்குது, ஆனால் அது பியில் இல்லை, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டோட எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான், அதான் இந்த டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ B மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A யூனியன் B வேணும். A யூனியன் B, ஏயோட எலிமெண்ட்ஸையும் பியோட எலிமெண்ட்ஸையும் குரூப் பண்ணி எழுதணும். 1,2 யூனியன் 2, 3 and 4. இப்போ குரூப் பண்ணால் 1, 2, 2 ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் எந்த எலிமெண்ட்ஸும் ஒரு செட்டுக்குள்ளே ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால் 2வை ஒரு தடவை எழுதியிருக்கோம். ஸோ A யூனியன் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், A யூனியன் B மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். A யூனியன் B மைனஸ் ஏ என்ன, A என்னது 1,2, B மைனஸ் ஏ என்ன 3,4. ஸோ இது எல்லாத்தையும் இது ரெண்டும் குரூப் பண்ணால் என்ன கிடைக்குது, A யூனியன் B கிடச்சிருச்சு. இதே தான் இங்கே கிடச்சிருக்கு. தட் இஸ் A யூனியன் B. நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறது A யூனியன் B மைனஸ் ஏ ஈக்குவல் டு A யூனியன் பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.